மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது என் சமகால தோழர்களே. அதில் முதல் 2 பாடல்களை பார்த்தோம். அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம். ஆகவே அறவியலோடு அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை தற்கால படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அவ்வகையில் அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தன்னுடைய கனவினை இப்பாடலின் வாயிலாக கவிஞர் வைரமுத்து அவர்கள் வெளிப்படுத்துகின்றார். கிளியானது தனது இறக்கையை கொண்டு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பறந்து செல்லும். வானம் வெகு தூரமாக இருந்தாலும் அதற்கு தூரம் என்பது தெரிவது இல்லை. கிளைகளுக்கு இறக்கைகள் தான் பலம். அதுபோல மனிதர்களுக்கு தன்னம்பிக்கையே தான் பலமாக இருக்கின்றது. மேலும் இந்த பூமியில் முளைக்கத் துடிக்கின்ற விதைகளுக்கு பூமியானது இடம் விடுகின்றது. மண்ணில் சாதிக்கத் துடிக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த பூவுலகத்தில் எத்தனையோ வழிகளானது இருக்கின்றன. பரவலாக பாய்கின்ற இளைய நதிகள் பள்ளங்களை நிரப்ப வருகை தர வேண்டும். இதில் நதிகள் என்பது இளைஞர்களை குறிப்பிடுகின்றது. இளைய சமுதாயம் இன்றைய சமுதாயத்திற்கு குறையாக திகழக்கூடிய பல அறிவியல் விந்தைகளை நிகழ்த்துவதற்கு முன்வர வேண்டும். காய்ந்து கிடக்கின்ற நிலங்கள் வயல்களில் நெற்பயிர்களை விளைவித்து தர வேண்டும். தரிசு நிலங்களில் கதிர்கள் விளைவித்து தருவதைப் போல இளையோர்கள் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கதிராக விளைவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக 3 பாடல்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறிய அறிவுரைகளை பற்றியும் பொறுமை, அடக்கம் ஆகிய 2 பண்புகளை பற்றியும் அறிவை மறந்த உணர்ச்சி என்பதை பற்றியும் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? செல்வதற்கு முன்னால் ஒரு சில வினாக்கள். கிளிகளுக்கு பலமாக இருப்பது எது? இறக்கைகள். அதேபோன்று மனிதர்களுக்கு பலமாக இருப்பது எது? தன்னம்பிக்கை. இளைய நதிகள் என்று யாரை குறிப்பிடுகின்றார் கவிஞர்? இளைஞர்களை. நதிகள் பள்ளங்களை நிரப்புவதைப் போல இளைஞர்கள் எதனை நிகழ்த்த வேண்டும்? பல அறிவியல் விந்தைகளை நிகழ்த்த வேண்டும். நதிகளானது காய்ந்து கிடக்கின்ற வயல்களில் நெற்பயிர்களை விளைவிப்பதைப் போல இளைஞர்கள் எதனை கதிராக விளைவிக்க வேண்டும்? பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை. நன்றி. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 103 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. 3வது பாடல். முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறிய முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது.
சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. தான் மூன்றாவது பாடலானது. பாடல் மீண்டும் ஒரு முறை. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம். முன்னோர்கள் வயதில் மூத்தவர்கள், நம்முடைய மூதாதையர்கள், அவர்கள் கூறிய முதுமொழி எல்லாம், அந்த முதுமொழிகளை, பழமொழிகளை, அவர்கள் கூறிய அறிவுரைகளை, இவை அனைத்தையும் முதுகில் சுமந்தால் போதாது. முதுகில் சுமந்தால் என்றால் வெறும் ஏட்டில் மட்டும் படித்துக்கொண்டு அதனை மனப்பாடம் செய்வதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. இதனை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறிய அறிவுரைகளை, நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த அறவுரைகளை வெறும் ஏட்டில் மட்டும் படித்து மனப்பாடம் செய்வதோடு நின்றுவிடக்கூடாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. அந்த கருத்துக்களை, அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை வாழ்க்கைப்படுத்த, நம்முடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு, நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கைப்படுத்த, நம்முடைய வாழ்வில் அவற்றை பயன்படுத்த நாம் துணிந்தோம் என்றால், அவர்கள் கூறிய அந்த அறவுரைகளை அவர்களுடைய வாழ்க்கை பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நாம் பயன்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. நம்மை எந்நாளும் துன்பம் என்பதே நெருங்காது. நம்மை எந்நாளும் துன்பம் என்பது நெருங்காது. எப்பொழுது துன்பம் நம்மை நெருங்காது? நம்முடைய முன்னோர்கள் கூறிய அந்த அறவுரைகளை அவர்களினுடைய வாழ்க்கை பாடமாக அதனை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நாம் பயன்படுத்த துணிந்தோம் என்றால் நம்மை எந்நாளும் துன்பம் என்பதே நம்மை நெருங்காது. உதாரணத்திற்கு பேராசை பெருநட்டம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பேராசை, ஆசை என்பது இருக்கலாம், ஆனால் பேராசை என்பது இருக்கக்கூடாது. ஒரு பொருள் நமக்கு வேண்டும் என்று நாம் நினைப்பது ஆசை. அதே பொருள்தான் வேண்டும், அதேதான் வேண்டும் என்று நாம் விடாப்பிடியாக இருந்தோம் என்றால் அது பேராசை. அந்த பேராசையானது நமக்கு பெரு நட்டத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும், பெருந்துன்பத்தை அது நமக்கு தந்துவிடும். ஆக பேராசை என்பதை விட்டுவிட வேண்டும். அது நமக்கு அதிகப்படியான துயரத்தை நமக்கு அளித்துவிடும். பேராசையின் காரணமாக நாம் செல்வத்தை சேர்த்து கொண்டே இருக்கின்றோம் என்றால் அதனை நாம் பாதுகாக்க வேண்டும். எவரேனும் அதனை கவர்ந்து விடுவார்களோ என்ற ஒரு கவலை நமக்கு வரும். அந்த கவலையே பயமாக நமக்கு மாறிவிடும். அதனை பாதுகாப்பதிலேயே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சென்றுவிடும். அதனால் பல துன்பங்களை நாம் அடைய நேரிடும். இதுபோன்ற நம்முடைய முன்னோர்கள் கூறிய அந்த அறவுரைகளை வெறும் ஏட்டில் மட்டும் படித்து மனப்பாடம் செய்வது என்பது சரியில்லை. அவர்களுடைய கருத்துக்களை அவர்களினுடைய வாழ்க்கை பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதனை நாம் பயன்படுத்த துணிந்தோம் என்றால் நம்மை எந்நாளும் துன்பம் என்பதை நெருங்காது.
முன்னோர்கள் கூறிய அறிவுரைகளை வாழ்வில் கடைபிடித்து பல சாதனைகளை இளைய சமுதாயமானது நிகழ்த்த வேண்டும். அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அறிவுரைகள் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து பல சாதனைகளை இன்றைய இளைய சமுதாயமானது நிகழ்த்த வேண்டும். அதனைத்தான் சொல்கின்றார் அந்த பாடலில். முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. நம்முடைய மூத்தோர்கள் அவர்கள் கூறிய அறிவுரைகளை வெறும் ஏட்டில் மட்டும் படித்து மனப்பாடம் செய்வதோடு நின்றுவிடக்கூடாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. அந்த கருத்துக்களை வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நாம் பயன்படுத்த துணிந்தோம் என்றால் நம்மை எந்நாளும் துன்பம் என்பதே நெருங்காது. அந்த முன்னோர்கள் கூறிய அறிவுரைகளை வாழ்வில் கடைபிடித்து பல சாதனைகளை இன்றைய இளைய சமுதாயமானது நிகழ்த்த வேண்டும். புரிந்ததா மன்னர்களே? நீங்களும் முன்னோர்கள் கூறிய அறிவுரைகளை பின்பற்றி அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து பல சாதனைகளை நீங்களும் நிகழ்த்த வேண்டும். சரியா மாணவர்களே? நன்றி. 4வது பாடல். காட்டும் பொறுமை அடக்கம் என்னும். காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். இதுதான் 4வது பாடலானது. புரிந்ததா? மீண்டும் ஒரு முறை. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். நன்றி. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். காட்டும் பொறுமை அடக்கம். எப்பொழுதுமே பொறுமை அடக்கம் என்ற இரு பண்புகளை மறத்தல் கூடாது. நாம் எப்பொழுதுமே பொறுமை என்பதையும் அடக்கம் என்றதையும் அந்த இரு பண்புகளுமே நமக்கு கட்டுப்பாட்டை வளர்க்கக்கூடியது. பொறுமையாக இருப்பது, அடக்கத்தோடு இருப்பது என்பது அந்த இரு பண்புகளையும் நாம் எப்பொழுதும் மறத்தல் என்பது இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அதனை மறக்கவே கூடாது. எதனை? பொறுமையையும் அடக்கத்தையும். பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் கூட வள்ளுவர் வலியுறுத்தியிருப்பார். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. இப்படி தன்னை தோண்டுபவரையும் நிலமானது தாங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதனைப் போல நம்மை இகழ்பவரையும் நாம் பொறுமை என்கின்ற தகுதியினால் பொறுத்து கொள்கின்றோம் என்றால் அதுதான் தலை சிறந்த பண்பு என்பது. இந்த பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் பொறுமையாக இருப்பது எவ்வாறு, அப்படி பொறுமையோடு நாம் இருந்தோம் என்றால் எத்தகைய சிறப்புகளை நாம் அடையலாம் என்பதை பற்றி வள்ளுவர் வலியுறுத்தியிருப்பார். அதேபோன்று அடக்கம் என்பதை பற்றியும் அடக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்தியிருப்பார். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்று. அடக்கமுடையவராக நாம் இருக்கின்றோம் என்றால் அமரருள் உய்க்கும் அந்த அடக்கம் என்ற பண்பானது நம்மை அமர்
தேவர்களினுடைய உலகத்தில் தேவர்களுக்கு இணையானவர்களாக நம்மை மதித்து போற்றுவார்கள். அதே அடங்காமை, யாருக்கும் அடங்காமல் நாம் இருக்கின்றோம் என்றால் ஆறிருள் வைத்துவிடும். மிகவும் கொடியதாக இருக்கக்கூடிய நரகத்தினுள் நம்மை சென்று சேர்த்துவிடும். ஆக அடக்கமுடையவராக நாம் இருந்தோம் என்றால் தேவர் உலகத்திற்கு நாம் சென்று விடுவோம். அடங்காமல் நாம் இருக்கின்றோம் என்றால் நரகத்திற்குள் நாம் சென்று விடுவோம். அந்த அதிகாரத்திலும் அடக்கமுடையதாக இருப்பதனுடைய பண்பினை பற்றி வள்ளுவர் வலியுறுத்தியிருப்பார். ஆக பொறுமை, அடக்கம் ஆகிய இரு பண்புகளையும் நாம் எப்பொழுதும் மறத்தல் என்பது இருக்கக்கூடாது. அதனை ஒருபொழுதும் நாம் மறக்கக்கூடாது. எப்பொழுதும் பொறுமையுடையவராக இருக்க வேண்டும், அடக்கமுடையவராக இருக்க வேண்டும். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். ஏனென்றால் கூட்டுப்புழுக்கள், அந்த கூட்டுப்புழுக்கள் தான் பட்டுப்பூச்சிகளாக மாறி மிளிரும். அது புழுவாக இருந்ததிலிருந்து கூட்டுப்புழுவாக மாறி அந்த கூட்டிலிருந்து அதனை பிரித்து கொண்டு பட்டுப்பூச்சியானது வெளியே வரும். அது பொறுமையோடு இருக்கும், அடக்கத்தோடு இருக்கும். வெளியே வரும்போது பல வண்ணங்களை உடைய பட்டுப்பூச்சியை போன்று இந்த உலகில் உலா வரும். அது பொறுமை, அடக்கம் ஆகிய இரு பண்புகளையும் உடையதாக இருக்கின்றது. அதனைப் போல அந்த கூட்டுப்புழுவானது எப்படி பட்டுப்பூச்சியாக மாறி மிளிர்கின்றதோ அதனைப் போல இன்றைய இளைஞர்களிடத்தில் பொறுமை, பணிவு என்ற உயர்ந்த பண்புகளானது இருக்க வேண்டும். எப்பொழுதும் பொறுமையோடு இருக்க வேண்டும். பொறுமையை கைவிட்டுவிடக்கூடாது. அடுத்து பணிவு, பிறரிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மை விட வயதில் பெரியவர்களிடமாகட்டும் சிறியவர்களிடமாகட்டும் பணிவோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உயர்ந்த பண்புகள் இன்றைய இளைஞர்களிடத்தில் இருக்கின்றதென்றால் அந்த பண்புகளானது கூட்டுப்புழுவைப் போல எளிய நிலையில் இருக்கக்கூடிய, மிக எளிமையான நிலையில் இருக்கக்கூடிய இளைஞனை கூட பட்டுப்பூச்சியைப் போல பல வண்ணங்களாக இந்த உலகில் உலா வருவதற்கு உதவி புரிவதாக இருக்கும். இது பொறுமை, பணிவு என்ற இரு பண்புகள். ஒரு கூட்டுப்புழுவைப் போல சாதாரண எளிய நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட பட்டுப்பூச்சியானது எப்படி பல வண்ணங்களை உடையதாக வெளிவருகின்றதோ அந்த பட்டுப்பூச்சியைப் போல இந்த உலகில் உலா வருவதற்கு உதவி புரிவதாக இருக்கும். இதைத்தான் அந்த பாடலில் வைரமுத்து அவர்கள் வலியுறுத்துகின்றார். புரிந்ததா மாணவர்களே? நாம் இப்பொழுதும் பொறுமை, அடக்கம் ஆகிய இரு பண்புகளை மறத்தல் கூடாது. கூட்டுப்புழுக்கள் பட்டுப்பூச்சியாக மாறி ஒளி வீசுவதைப் போல இளைஞர்களிடத்தில் உள்ள பொறுமை, பணிவு என்ற உயர்ந்த பண்புகள் கூட்டுப்புழு போல எளிய நிலையில் இருக்கும் இளைஞனை கூட பட்டுப்பூச்சியைப் போல பல வண்ணங்களாய் இந்த உலகில் உலா வருவதற்கு உதவி புரிவதாக இருக்கும். புரிந்ததா? நன்றி. 5வது பாடல். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். திரியை மறந்த தீயாகும். இது அறிவை மறந்த உணர்ச்சி என்பது. எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை
இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். நன்றி. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது அறிவை மறந்த உணர்ச்சி. அறிவால்தான் நாம் வெற்றி கொள்ள முடியும். ஒருவன் அறிவுடையவனாக இருக்கின்றான் என்றால் அந்த அறிவினை பயன்படுத்தி தான் அவன் பல வெற்றிகளை பெற முடியும். ஆனால் அறிவை மறந்த உணர்ச்சியினால் அவன் வெற்றி பெற இயலாது. உணர்ச்சி என்பது அந்த இடத்தில் ஏற்படுகின்றது என்றால், கோபம் கொள்கின்றான் என்றால், அந்த இடத்தில் அவனால் வெற்றி என்பதை பெற இயலாது. அவன் அறிவால் தான் வெற்றி பெற முடியும். உணர்ச்சி என்பது அங்கு வரும்பொழுது வெற்றி என்பது தள்ளி வைக்கப்படுகின்றது. அந்த அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயை போன்றது. திரியை மறந்துவிட்டது தீயானது. அந்த திரி இருந்தால் மட்டும்தான் ஒரு விளக்கு இருக்கின்றது. அந்த விளக்கில் நாம் எண்ணெய் ஊற்றி திரியை வைத்து பற்ற வைக்கின்றோம். அப்பொழுதுதான் அது எரியும். திரி என்பதை அங்கு இல்லை என்றால் அந்த விளக்கில் திரியே இல்லை. திரி வைப்பதற்கே நாம் மறந்துவிட்டோம். வெறும் நெருப்பை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு அந்த விளக்கினை ஒளிரவிட முடியுமா? சொல்லுங்கள். திரி என்பது இல்லாமல் வெறும் விளக்கில் எண்ணெயை ஊற்றி தீயை கொண்டு ஒளிரவிட முடியுமா? முடியாது. அதனை போன்றுதான் அறிவை மறந்த உணர்ச்சி என்பது. அறிவால்தான் வெற்றி என்பதை நாம் பெற முடியும். வெறும் உணர்ச்சியால் வெற்றி என்பதை பெற இயலாது. அந்த அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயை போன்றது. அதேபோல எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். திரி எரிகின்றது. திரி எரிகின்ற அந்த தீயில் எண்ணெயானது பற்றி பரவிவிடும். திரி எரிகின்ற அந்த தீயில் அந்த திரியில் எண்ணெய் பற்றி அது பரவி விடுகின்றது. அந்த திரியில் எரியக்கூடிய தீயானது ஒரு ஒழுங்கோடு ஒரு அழகோடு ஒளி தருகின்றது. திரியில் எரிகின்ற அந்த தீயானது ஒரு அழகோடு ஒளி தருகின்றது. அந்த அழகில் அந்த திரியானது முற்றிலும் எரிந்து விடுகின்றது. அதில் இருக்கக்கூடிய எண்ணெயும் முடிந்து விடுகின்றது. அதனைப் போல எப்படி எரியக்கூடிய தீயானது அந்த திரியை இழந்து விடுகின்றதோ அதனைப் போல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவால் சிந்தித்து வெற்றி பெறுவதுதான் சிறந்த வழி என்பது. எப்படி அந்த தீயில் திரியானது காணாமல் போகின்றதோ அதைப்போல உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்தி அறிவால் சிந்தித்து வெற்றி பெறுவதுதான் ஒரு சிறந்த வழி என்பது. உணர்வுகள் என்பது அங்கே முதலில் வெளிப்படக்கூடாது. ஏனென்றால் உணர்வுகளால் நாம் வெற்றி என்பதை பெற முடியாது. அறிவால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அந்த அறிவை மறந்த உணர்ச்சி அங்கு வருகின்றது என்றால் அது திரியை மறந்த தீயை போன்றதாக மாறிவிடும். திரி எரிகின்ற தீயில் எண்ணெய் பற்றி பரவி விடுகின்றது. அந்த திரியில் எரியக்கூடிய தீயானது ஓர் ஒழுங்கோடு ஒளி தருகின்றது. அந்த தீயில் திரியானது காணாமல் போகின்றது. அதைப்போல உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்தி
அறிவால் சிந்தித்து வெற்றி பெற வேண்டும். ஐம்புலன்களையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன்களையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். ஐம்புலன்களையும் நாம் கட்டுப்படுத்தி அறிவை கொண்டு நாம் சிந்தித்து வெற்றி பெற வேண்டும். அதுதான் சிறந்த வழி என்பது. அங்கே உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தினோம் என்றால் வெற்றி என்பது நிச்சயமாக நமக்கு கிடைக்கப் பெறாது மாணவர்களே. அறிவை பயன்படுத்தி தான் நாம் வெற்றி பெற முடியும். ஆக உணர்வுகளை கட்டுப்படுத்தி அறிவால் சிந்தித்து வெற்றி பெறுங்கள். அதுதான் மிகச்சிறந்த வழி என்பது. அதனைத்தான் இந்த பாடலில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் கூறுகின்றார். புரிந்ததா மாணவர்களே? அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். நன்றி மாணவ கண்மணிகளே. அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். என் சமகால தோழர்களே, கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது? முன்னோர் கூறிய முதுமொழிகளை வாழ்வில் கடைபிடியுங்கள். பொறுமை, அடக்கம் என்னும் கட்டுப்பாடுகளை மீறாதீர்கள். அறிவை மறந்து எந்த நிலையிலும் உணர்ச்சி வயப்படாதீர்கள். பழமையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அறிவியல் என்னும் வாகனத்தில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் கட்டிய கல்லணை போன்று தமிழர்கள் உருவாக்கிய கண்டுபிடிப்புகளை கணினியில் ஏற்றுங்கள். ஏவும் அம்புபோல் ஏவும் திசை நோக்கி நடக்கும் அடிமைத்தனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையில் தமிழை எழுதி எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள் என்ற வினாதான் வீட்டுப்பாடம். இந்த வினாவிடையினை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி மாணவ கண்மணிகளே. இதுகாரும் நாம் கண்டறிந்தது ஓ என் சமகால தோழர்களே என்பதில் அடுத்த 3 பாடல்களை பார்த்தோம். நம்முடைய முன்னோர்கள் கூறிய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் கடைபிடித்து நாம் நடந்தோம் என்றால் நமக்கு எவ்விதமான துன்பமும் நம்மை நெருங்காது. அதேபோன்று பொறுமை, அடக்கம் என்ற கட்டுப்பாட்டை நாம் இழக்கக்கூடாது. கூட்டுப்புழுக்கள் எப்படி பல வண்ண பூச்சிகளாக மாறுகின்றதோ அதைப்போல நீங்களும் இந்த உலகில் வெற்றியை காணலாம். அறிவை மறந்து உணர்ச்சியால் நிலை தடுமாறி நடுக்காதீர்கள். எரியும் திரியை இழந்த நெருப்பு பற்றி அவ்விடத்தை அழித்துவிடும். அதுபோலத்தான் அறிவை மறந்த உணர்ச்சியானது நம்மை தொலைத்துவிடும். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 104. பக்கம் எண் 104 இலக்கண குறிப்பு என்பதில் ஆரம்பித்து இலக்கியங்களில் அறிவியல் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 117 சிறுவினா. முதல் சிறுவினா, என் சமகால தோழர்களை கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது என்பது. அதற்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டுணர்ந்தோம். அவற்றினை மாணவ கண்மணிகள் தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் தெளிவுரை எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். நம்முடைய முன்னோர்கள் கூறிய அறிவுரைகளை வாழ்வில் ஏற்று அதனை கடைபிடியுங்கள். பொறுமை, அடக்கம் என்ற பண்புகளை இழந்து விடாதீர்கள். அறிவால்தான் நாம் வெற்றி என்பதை பெற முடியும். உணர்வுகளால் வெற்றி என்பதை பெற முடியாது. அதனையும் மாணவ கண்மணிகள் உணர்ந்து கொண்டு எந்த நிலையிலும் உணர்ச்சி வயப்படாதீர்கள். புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.